நண்பர்களுக்கு வணக்கம். நடிகர் பிரபாஸ் என்னதான் கல்யாண வயசு ஆனாலும் கல்யாணமே பண்ணிக்காம நிறைய பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க. அதுவும் தென்னிந்திய சினிமாவில சொல்லவே வேண்டாம். நடிகர் சிம்புல ஆரம்பிச்சு நடிகர் பிரபாஸ் வரைக்கும் இன்னும் நிறைய பேர் ரொம்பவே ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கெல்லாம் கால் கட்டு போடணும் அப்படின்ற மாதிரி ரசிகர்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க தான். ஆனா நடிகர் பிரபாஸ் இவங்களை பத்தி அவங்களுடைய மூவி அப்டேட்ஸ் எதனா வருதோ இல்லையோ அவங்களுடைய கல்யாணம் பண்ணிக்க போற அப்டேட்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இல்ல இது ஃபேக்கு, இப்ப கல்யாணம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அடைச்ச அப்படின்ற மாதிரி ஆயிடும் இல்லையா? ஆனா நானா சீக்கிரம் கல்யாணம் பண்ணுனா ஜாலியா சுத்திக்கிறீங்களேனா அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அவரு கிட்டத்தட்ட 200 கோடி செலவுல அவங்களுடைய வருங்கால மனைவிக்காக ஒரு பிரம்மாண்ட அரண்மனை ஒண்ணு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல கிட்டத்தட்ட 2 ஏக்கர் நிலம், அந்த அளவு அந்த சைஸ்ல 200 கோடிக்கு இப்படி ஒரு பிரம்மாண்ட பெரிய பங்களா ஒண்ணு கட்டிட்டு இருக்காரு அவருடைய வருங்கால மனைவிக்காக, அவருடைய ஆசை நாயகிக்காக. சரி, யாருதான் அந்த ஆசை நாயகி? யாருதான் அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு? யார் அந்த லக்கி சாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது இப்போதைக்கு சஸ்பென்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காரு. அந்த பெண் ஆன் கேமரால வந்தவங்களா, அதாவது சினிமாவில் நடிச்சிருக்கிறாங்களா இல்ல சீரியல்ல நடிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கும் சஸ்பென்ஸ் தான் வச்சிருக்காரு. ஒருவேளை இவங்களுடைய பேரா நடிச்சிருந்தாங்க இல்லையா ஹீரோயின், அவங்களாவும் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுத்திருக்கிறாங்க. யார் அந்த ஹீரோயின், யார் அந்த பெண்? ஏன்னா பிரபாஸ் அப்படின்னா நம்ம அவங்கள ராஜா அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம். பாகுபலி படம் பார்த்திருப்போம். பாகுபலி ஒரு பேன் இந்தியா மூவினே சொல்லலாம். அதே மாதிரி இவருமே ஒரு பேன் இந்தியா ஹீரோ தான். எந்த ஒரு பிரம்மாண்டமான மூவி இருந்தாலும் அதுல இவர் இருப்பார்னே சொல்லலாம். நடிகர் பிரபாஸ் அவங்க கையில சலா 2, கல்கி 2, ஸ்பிரிட் இது மாதிரி நிறைய மூவிஸ் அவங்க கைவசம் இருந்துகிட்டு இருக்கு. இன்னுமே ஒரு 3-4 வருஷத்துக்கு அவங்களுடைய கால் ஷீட் ஃபுல்லாவே தான் இருக்குது. இன்னுமே அவங்க 3-4 வருஷம் நடிப்பாங்க படம். அவங்க படத்தை பத்தின அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்த கல்கி 1 நல்ல ஒரு அளவுல தான் பேசப்பட்டுச்சு. இப்ப நீங்க பாகுபலி அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 180 கோடி அளவுல தயாரிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மூவி அப்படின்னே சொல்லலாம். 10 இயர்ஸ் ஆனா கூட அந்த படத்துடைய ஹைப் இன்னும் குறையவே இல்லை. 600 கோடி வசூல் பண்ண அந்த மூவி அப்படின்ற பெருமை அந்த படத்துக்கு வந்துச்சு. ஸோ அந்த பிரம்மாண்டத்துக்கான ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா பிரபாஸ் அவர்கள் தான். அதுல ரெட்டை வேடத்துல இருந்தாங்க. அதாவது முதல் பாட்டுல மகன் பிரபாஸ் ஆகவும், 2ஆம் பாட்டுல அப்பா பிரபாஸ், அந்த மாதிரி இரட்டை வேடம் கொடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு போர் நடக்கும் போதும் ஆபத்து வரும்போதும் அவங்க எப்படி அவங்களுடைய நாலேஜை யூஸ் பண்ணி அறிவா திங்க் பண்ணி எதிரிகளை வீழ்க்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நமக்கு புல் அரிக்கும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீனுமே இருக்கும். ஸோ அந்த படத்துல நடிச்ச ஹீரோயினை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா, இல்ல அவங்க நிறைய படம் நடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த படத்துல நடிச்ச ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறாங்களான்றது அவங்க சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க. பிரபாஸ் அவங்களுடைய ஃபுல் பேரை கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. பிரபாஸ் அவங்களுடைய ஃபுல் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெங்கட சத்ய நாராயணா பிரபாஸ் ராஜு உப்பலபதி. இதுதான் அவருடைய ஃபுல் நேம். அடேங்கப்பா, இவர் பேரை இப்ப எக்ஸாம் நடக்கும் போதோ இல்ல ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம்லயோ எழுதணும்னா கண்டிப்பா அடிஷனல் சீட்டே தேவைப்படும் போலயே. அந்த பேனாவில் இருக்கிற இங்கே பத்தாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பேர் தான் அவர் ஷார்ட்டா, அதாவது வெங்கட சத்ய நாராயணா பிரபாஸ் ராஜு உப்பலபதி, இந்த பேரை தான் ஷார்ட்டா பிரபாஸ் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பேரும் கியூட்டா தான் இருக்கு இல்லையா? பேர் மட்டும் இல்ல, அந்த ஹீரோவே ராஜா கணக்குல அவ்வளவு அழகா தான் இருப்பாரு. ஸோ இவருடைய மனைவிக்காக அவர் ஒரு மிகப்பெரிய பங்களா கட்டிக்கிட்டு வர்றாரு. அதுவும் உலக தரத்துல ஒவ்வொன்றுமே அப்படியே காதலிக்காக செதுக்குறாரு. ஏன்னா ஒரு வீடு அப்படின்னா நார்மலா 2 BHK 3 BHK இருக்கும் இல்லையா? இந்த ரூம் அவங்களுக்கு, அந்த ரூம் அவங்களுக்குன்னு பிரிச்சு விடுவாங்க. கிச்சன்னா மாடுலர் கிச்சன் இப்படி இருக்கணும், ஹால்ல சோஃபா இங்க போடணும், டிவி எங்க போடணும், ஆர்கனைஸ்டான ஒரு வீடு எல்லாருக்குமே நம்ம ட்ரீம்ல இருக்கும். இப்படிப்பட்ட வீட்டுல நம்ம வாழணும், இங்க கார் நிப்பாட்டணும், இங்க 2 வீலர் நிப்பாட்டணும், இந்த இடத்துல பால்கனி வரணும், இங்க ஊஞ்சல் வரணும், இங்க காஃபி குடிக்கணும், இங்க லஞ்ச் சாப்பிடணும்ட்டு பொதுவாகவே நார்மலா இருக்கிற எல்லாருமே திங்க் பண்ணுவாங்க தான். வீட்டை பார்த்து கட்டுவாங்க. பிரபாஸ் எவ்வளோ பெரிய ஹீரோ. அவங்க தெலுங்கு சினிமாவிலையும் சரி, தமிழ் சினிமாவிலையும் சரி, ஹிந்தில கூட அவங்க டாப் ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா 2004 இவங்க நடிச்ச வருஷம் அப்படின்ற படம் மூலமா தான் இவங்களுக்கு ஒரு பெரிய ஹீரோ அப்படின்ற அந்தஸ்தே கிடைச்சிருக்கு. அதுக்கு முன் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் பெரிய அளவுல கை கொடுக்கல. இந்த வருஷம் படம் மூலமா தான் இவங்க ஸ்டார் அப்படின்ற மாதிரி இவங்க ஷைன் ஆயிருக்காங்க. அந்த படம் தான் பிரபாஸ் அவர்களை ஹீரோவா ஜொலிக்க வச்சிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவங்க பண்ணிட்டே வந்தாங்க. மெயினா பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால அவங்க பண்ண அந்த பாகுபலி படம் மூலமா தான் பேன் இந்தியா ஹீரோ அப்படின்ற
அப்படின்றவா ரிஜிஸ்டர் ஆனாங்க. அந்த படத்துல அவங்களுடைய காஸ்டியூம் எல்லாமே ரியல் ராஜா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த காஸ்டியூம் வேற யாருக்கும் நம்ம போட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்றது தெரியல. ஆனா இவங்களுக்கு செட் ஆகும். அதே படத்துல அவங்களுக்கு பேரா நடிச்சாங்க இல்லையா அனுஷ்கா மேம், அவங்கள சொல்லவே தேவையில்லை. அருந்ததி படம் வரும்போதே வந்து பிக்ஸ் பண்ணி வச்சாச்சு மைண்ட்ல. ராணி கேரக்டர், இளவரசி கேரக்டர்னா கண்டிப்பா அனுஷ்கா மேம் தான். இவங்க தான் அந்த மேக்கப்புக்கு, அந்த ட்ரெஸ்ஸுக்கு, அந்த நெத்தி சுட்டி, அந்த ஜுவல்ஸ், அந்த காஸ்டியூம்க்கு இவங்க தான் செட் ஆவாங்க. இதுக்கப்புறம் யாராவது வந்து இந்த மாதிரி மூவிஸ்லாம் எடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அனுஷ்கா மேம் தான் நீங்க வந்து ரெஃபர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்ன மாதிரியே தான் பாகுபலியில அவங்களுடைய ஒவ்வொரு காஸ்டியூமும் அந்த ராணி அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுலையுமே ஒரு சின்ன குறை கூட இருந்துராது. அவ்வளோ அழகா இருக்கும். அந்த படமே வந்து ஒரு காவியம் அப்படின்னு சொல்லலாம். பின்ன அவ்வளோ பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்கன்னா சும்மாவா? ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த அளவுக்கு வந்து பேசப்படலை. ஏன்னா அந்த படத்துல வந்து ஒரே கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு. ஏன் தமன்னா அவங்க எவ்வளோ ஆக்ரோஷமா வந்து வாளும் கையுமா இருக்கிறாங்க, பிரபாஸ் அவர்கள் எதுக்கு அந்த மேலே ஏறணும்னு அவங்க துடிக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி இவ்வளோ சக்தி வந்துச்சு, ஒரு பெரிய சிவலிங்கத்தையே தூக்கிக்கிட்டு அந்த நீர்நிலைக்கு கொண்டு போய் அருவிக்கு கீழே வைக்கிற அளவுக்கு எப்படி சக்தி வந்துச்சு, இவங்களால எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இருந்துச்சு. ஒரு கன்க்ளூஷன் இல்லை பாகுபலி தி பிகினிங்ல. அதுக்கப்புறம் பாகுபலி தி கன்க்ளூஷன் பார்த்துட்டு எல்லாருமே சிலர் சதற விட்டாங்க, இது அயா படம், என்ன மாதிரி படம் இது உண்மையா நடந்ததா இல்லையான்றது அடுத்தது. ஒரு ஃபேண்டசி மூவி அப்படின்ற மாதிரி கூட நம்ம வந்து சொல்லலாம். நிறைய கிராஃபிக்ஸ், அனிமேஷன் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க தான். இருந்தாலும் அதையும் தாண்டி இவங்களுடைய அந்த திங்கிங், வே ஆஃப் திங்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஒரு எதிரி நம்ம நாட்டுக்குள்ள வர்றாங்க அப்படின்னா அந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு நம்ம நிறைய வியூகங்கள் எடுப்போம். அதெல்லாம் வந்து பிரபாஸ் சார் அந்த படத்துல வந்து அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டருமே வந்து செதுக்கியிருப்பாங்க ராஜமௌலி சார்னு சொல்லலாம். முக்கியமா ராஜா கேரக்டரா இருக்கக்கூடிய பிரபாஸ் அவங்களுடைய கேரக்டர் சொல்லவே வேண்டாம். அந்த படத்துல அவங்க ராஜாவா முடி சுடல அப்படின்னா கூட, ஸ்டார்டிங்ல அவங்க இல்லை அப்படின்னா கூட அவங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் அப்படியே ஆப்டா இருக்கும். நம்ம ராஜாக்கள் எல்லாம் பார்த்து வளர்ந்தது கிடையாது இல்லையா, இந்த மாதிரி படங்கள்ல தான் பார்த்துருக்கோம். அரண்மனைனா இப்படிதான் இருக்கும், ராஜா ராணி இப்படிதான் இருப்பாங்கன்ட்டு. ஸோ டக்குன்னு அரண்மனைன்னு நமக்கு சொன்னாலே ஞாபகத்துக்கு வர்றது வந்து கண்டிப்பா அனுஷ்கா மேம், பிரபாஸ் சாரா தான் இருப்பாங்க. ஏன்னா பாகுபலி வந்ததுக்கு அப்புறமா. ஸோ அதே மாதிரி ஒரு மிக பிரம்மாண்ட ஒரு அரண்மனை தன்னுடைய காதலிக்காக, வருங்கால மனைவிக்காக இன்ச் பை இன்ச்சா அவங்க பார்த்து செதுக்கிட்டு இருக்கிறாங்களா. அதுவும் உலகத்தரம் வாய்ந்த ஒரு மெட்டீரியல்ல அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரமா அவங்களுடைய ஒய்ஃபை வந்து அறிவிக்க போறாங்க. அவங்க கூட நடிச்ச ஒரு ஹீரோயின் தான் அவங்களும் அப்படின்ற மாதிரியும் அந்த பேட்டியில வந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ரொம்பவே ஃபேமஸான மேடம் துசாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருங்காட்சியகம் இருக்கு, ஒரு பெரிய மியூசியம். அந்த மியூசியம்ல அதிகமா வந்து யாரெல்லாம் ஒரு ஃபேமஸ்ட் பர்சனோ வரலாற்று சாதனை பண்ணிருக்காங்களோ அவங்களுடைய மோனுமெண்ட்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்கும். அந்த உலக புகழ்பெற்ற அருங்காட்சியகத்துல பிரபாஸ் அவங்களுடைய மெழுகு சிலை வந்து அங்க இருக்குது அப்படின்றது அடிஷ்னல் டீட்டெயிலா இருக்குது. இப்ப தென்னிந்திய நடிகர்களே யாருடைய மெழுகு சிலையும் அந்த இடத்துல இல்ல, அந்த மியூசியம்ல இல்ல. பிரபாஸ் அவங்களுடைய மெழுகு சிலை தான் அந்த மியூசியம்ல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு டேலண்டடான ஆக்டர். இவரை நம்பி நம்ம கண்டிப்பா படம் எடுக்கலாம். நம்ம போட்ட பணத்தையும் தாண்டி வசூல் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் இவருடைய ஒவ்வொரு படங்களும் இருக்கும். படங்களுக்கும் இவர் வந்து அசால்ட்டா இது பண்ணிட்டு போயிடுவாரு. ஆனா இன்னொரு 3 வருஷத்துக்கு கால் ஷீட்லாம் ஃபுல்லா இருக்குது. கல்கி 2 நம்ம பேசின மாதிரி நிறைய படங்கள் இவர் கையில இருக்குது. ஸோ இதற்கு நடுவுல இவருடைய திருமண ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இனிஷியலா பங்களா கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பங்களா கட்டி முடிச்சுட்டு அதோடைய கண்டினியூஷனா அவங்களுடைய என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் அவங்களுடைய வெட்டிங் எல்லாமே வந்து அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் டீடைல்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த லக்கி கேர்ள் யாருக்கு இந்த அதிர்ஷ்டம் அடிக்க போகுது, ராணியா வரப்போறவங்க யாரு அப்படின்றத நாம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வெங்கட சத்ய நாராயண பிரபாஸ் ராஜு உப்புலபதி இவர் வந்து சென்னையில தான் பிறந்திருக்காரு. இருந்தாலும் ஸ்கூல்லாம் இங்கதான் முடிச்சிருக்காங்க. காலேஜ் வந்து ஆந்திரால போய் படிச்சதுனால ஃபர்தரா அவங்க அங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இருந்தாலும் தெலுங்கு ஹீரோன்னு அவங்க சொல்லிட முடியாது. தமிழ் படமும் நிறைய பண்ணியிருக்கிறாங்க, அதே அளவுல ஹிந்தி படமும் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பேன் இந்தியா ஹீரோன்னு சொல்லலாம் பிரபாஸ். இந்த பேன் இந்தியா ஹீரோ இவர் நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி சினிமா பத்தின அப்டேட்ஸ், சினிமா நடிகைகள் பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க கண்டிப்பா எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.